ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல இறையடியாருக்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய மகிமை மகாத்மியம் எளிமையாக பல ஆண்டுகள் மறந்து விட்டு போன இந்த பௌர்ணமியினுடைய ஒரு அற்புதத்தில் எல்லோரும் கலந்து கொள்வ திருக்கழுகு குன்றம். திருக்கழுக்குன்றம் என்று சொல்வார்கள். திருக்கழுகு என்றால் தெய்வலோகத்தினுடைய பக்ஷி வந்து தினமும் இறை பிரசாதம் ஏற்று சென்று நம்மை ஆசீர்வதிக்கும் அந்த 4 வேதங்களும் மலையாக, ரிக் வேதம், எதிர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், வேதமே மலையாக இருக்கின்றது. அதான் வேதகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் சென்று அன்னதான இறைப்பணிக்கு நாம் செயலாற்றுவோமானால் இதனுடைய பலாபலன்கள் சொல்லி மாளாத அளவிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், ஆனந்தம் அத்தனையும் ஒன்று சேர சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள், ஜிங் ஜாட்சிகள், பரமஹம்சர்கள், எதிஞ்சாச்சார்கள், வல்லபாச்சார்கள் அத்தனை பேரும் அந்த பிரசாதத்தை மனித ரூபத்திலே வந்து பெற்று செல்கின்ற மனித வளம் போல் இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஆன்ம வளம் என்ன? அங்கே பல வருடத்திற்கு ஒரு முறை அந்த திருக்குளத்திலே, திருக்கழுகுன்றத்தினுடைய திருக்குளத்திலே தெய்வ சக்தியினுடைய நிறைவாக உற்பத்தியாகும் ஒரு அற்புதமான சங்கு தோன்றும் ஸ்தலம் உலகில் எங்கேயுமே கிடையாது. திருக்கழுகுன்றத்தில் தான் இருக்குது. இங்கே அந்த சங்குகளையும் தரிசனம் செய்யலாம். தினமும் பட்சியானது, ஒரு பறவையானது வந்து உணவு ஏற்று செல்லும் அற்புதம் நிறைந்த அந்த திருக்கழுகுன்றம் பெருமான் வேதமூர்த்தியாக விளங்கும் அற்புதமான ஸ்தலம். மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் தொண்டை வலி, என்னமோ தொண்டையில் ஒரு பிரச்சனை, தொண்டையில் ஒரு என்னமோ சொல்ல முடியாத ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய், தொண்டை வலி அப்படின்னு ஆரம்பித்து தொண்டை கட்டிக்கிறது சார், பேச முடியல, அதுக்கு அற்புதமான வலி நிவாரணம் தரும் ருத்ர கோடீஸ்வரர். ஒரு தடவை ருத்ரத்தை சொன்னாலும் சரி, ஓம் நமோ பகவதே ருத்ராயான்னு சொன்ன ஒரு கோடி தடவை சொன்ன பலன், அந்த அற்புதமான பலன்களை தரும். உலகில் வேறு எந்த இடத்திலும் காணவே முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு காட்சி என்ன? இங்கே வீரபத்திர சுவாமியானவர் இந்த பக்தவச்சல பெருமாளை வணங்குகின்ற அற்புதமான திவ்ய காட்சி. இந்த காட்சி எந்த உலகிலும் எங்கும் காண முடியாத ஒன்று. இது 3 திருக்கோயில்கள் முக்கோண வடிவிலே இருக்கின்ற முக்கோண சிவஸ்தலம்னு சொல்வார்கள் மகான்கள். இப்படி விருத்தாச்சலம், திருக்கழுகுன்றம், திருக்காளஹஸ்தி, இந்த 3ம் அப்பேற்பட்ட திவ்யக்ஷேத்திரம். இப்படிப்பட்ட அருமை, பெருமை, சக்தி வாய்ந்த திருக்கழுகுன்றத்திலே பல ஆண்டுகள் கழித்து இந்த திருக்குளத்திலே சங்கானது இப்பொழுது பூத்திருக்கு. எல்லாரும் பார்த்துருக்கலாம், பார்வைக்கு கிடைக்கும், போய் செல்லுங்கள். மேலும் இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமி 23 ஏப்ரல் 2024 செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று குருவருளாலும் இறையருளாலும் பிரமாதமான அமோகமான அன்னதான வைபவம் நடைபெற சித்தமாகியுள்ளது, உத்தரவாகியுள்ளது. இதனை முன்னேற்பாடாக முன்னிட்டு சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள், நமது வாத்தியார், அவருடைய அடியார் பல ஆண்டுகளாக செய்து வரும் அந்த தொண்டில் இந்த வருடம் லட்டு பிரசாதம் செய்யும், லட்டு பிடிக்கும் திருப்பணிக்கு தங்களுடைய கைங்கரியம் தேவைப்படுகின்றது. உங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுப்பு இருக்கிறார்கள். வாழ்வில் சௌக்கியம் பெறவும், திருமணம் நல்ல விதமாக நடந்து நல்ல திருமண பாக்கியம் நீடித்து சந்ததி சந்ததியாக அவர்கள் வளர்ந்து சந்தோஷமாக நீடித்து ஆலமரம் போல விருட்சமாக வளர்ந்து வருவதற்கும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு லட்டு தானம் செய்வது
அதை பிடித்து கொடுப்பது பல கோடி புண்ணியத்தில் சிறந்த புண்ணியமாக இருக்கும். அது யார் சொன்னார்னு கேட்டால், நமது வாத்தியார் ரொம்ப அழகாக சொல்வார். திருக்கழுக்குன்றத்தை பார்த்தாலே போகிறோம் 4 வேதம் ஓதின பலன், அங்கே கிரிவலம் வந்தால் போகிறோம் அதனுடைய பலன், அங்கே ஒரு கடுகளவு தான தர்மங்கள் செய்தால் போதும் மலையளவு பலம். அப்படி இந்த பிரசாதம் தயார் செய்ய திருப்பணிக்கு உங்களை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஒன்றும் தெரியல சார், எப்படி நாங்கள் நீங்கள் வாங்க, நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். தொடர்பு எண்ணை எழுதிக்கங்க. 7299368408 மற்றும் அடுத்த எண்ணை எழுதிக்கங்க. இதை இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். 7299368408. நெக்ஸ்ட் 9444162450. 94416245. இந்த திருப்பணிக்கு நீங்கள் வர்றவங்களுக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காண வேண்டிய காட்சிகள், மகான்கள் சித்தர்கள் இவர்களுடைய தரிசன பலனோடு அவர்களே உங்களுடைய திருக்கரங்களால் பிரசாதத்தை வாங்கி செல்லும் உங்களுக்கே தெரியாமல் அறியாமல் நடக்கின்ற ஒரு அற்புத நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் வீட்டில் செல்லும் பொழுது ஒரு நல்ல செய்தி, அன்றிலிருந்து வீட்டிலே கேட்டுக்கொண்டு வந்து கொண்டு நடந்து கொண்டு நடக்காத காரியம் என்னென்னமோ நினைக்கிறோம், முடியல. இதோருக்கு அருகிலே இருக்கிற திருக்கழுக்குன்றம் ஊரப்பாக்கத்தில் நமது அடியாருடைய இடமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே சென்று நீங்கள் அவரது திருப்பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க, வேறு ஒன்றும் வேண்டாம். வருகின்ற சித்ரா பௌர்ணமியானது இந்த விரோதி வருஷத்திலே நமக்கு மனசுக்குள்ளேயே எவ்வளவோ கஷ்டங்கள், வருத்தங்கள், குரோத எண்ணங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அவையெல்லாம் தகர்த்தெறிந்து லட்டானது அதில் உள்ள ஒவ்வொரு அந்த பூந்தின்னு சொல்கிறமே அத்தனையும் நட்சத்திரமாகும். அதில் சேர்க்கப்பட்டுள்ள அப்படியே இந்த உருண்டையானது சூரியனாகும். அதில் சேர்க்கப்பட்டுள்ள முந்திரியானது வேத சக்தி நிறைந்த சந்திரனாகவும். இப்படி லட்டு பிரசாதமானது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயணாய நமகா என்று ஓதி அந்த லட்டை பிடிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இறைநாமத்தை எழுதி அந்த பிரசாதங்களை தயார் பண்ணி அதை இறையடியார்களுக்கெல்லாம் கொடுக்கும்பொழுது அடியேனுக்கு அடியேன், அடியாருக்கு அடியாராக அந்த இறைவனும் நமது குருவும் பல கோடி மகான்களும் அதை பார்த்து ஆசீர்வதித்து அவர்களும் நம்முடைய திருப்பணியிலே ஜாடை மாடையாக சொல்லிக்கொள்ளாமல், சத்தம் போடாமல், ஓசைப்படாமல் அவருடைய திருக்கைங்கரியம் அங்கே நிறைந்திருக்கின்றது. இவர்களெல்லாம் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கை கால்களிலே நல்ல மருதாணி வச்சுக்கோ, ஆண்களும் பெண்களும் சரி. பெண்கள்லாம் நெத்திக்கு நல்ல சுத்தமான குங்குமம் வச்சுக்கோ, நல்ல வளையல் போட்டுக்கோ, நல்ல திருத்தமான ஆடைகளை அணிந்துக்கோங்கோ. சந்தோஷமாக போயிட்டு திருவண்ணாமலை, அங்கிருந்து திருவண்ணாமலை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் சொல்லும் மந்திரம் அங்கே ஒலிக்கும். அதனால் வேதம் தெரியலையே, நமக்கு தமிழ் மறையும் தெரியலையே, எங்கே ஓதுறது, இது ஓதுறதுக்குன்னு ஒரு ஐயர் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாகள், 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைகளும் தெரிஞ்சால் என்ன ஞானம் வருமோ, என்ன அறிவு வருமோ, என்ன சிந்தனை வருமோ அத்தனையும் கிடைக்கின்ற நல்ல நாள். இது தவற விடலாமா? விடக்கூடாது. பௌர்ணமியில் என்ன விதமான காரியம், முதல் பால் சோறு, அதாவது நிலாச்சோறு ஊட்டுகின்ற அற்புதமான பௌர்ணமி திருநாளில் உடைய குழந்தைகளை எடுத்து செல்லுங்கள், நிலாச்சோறு ஊட்டுங்கள், பிரசாதம் கொடுங்கள். அங்கே அன்பே தெய்வமாக, அருளே தெய்வமாக பெருமாளை வீரபத்திரர் வணங்கும் அற்புத காட்சி. ஏன்னா இந்த வருஷத்திற்கு தேவையான பாதுகாப்பு சக்திகளையும் நமக்கு கள்ளர்களினால், கொள்ளையர்களினால், திருடர்களினால், சில நோய்களினால் ஏற்படும் பலாபலன்களை, அந்த மாதிரியான ஒரு துர்குணங்களை விரட்டி அடைக்கின்ற அந்த மாதிரி நிலையிலிருந்து நம்மை காவந்து செய்கின்ற வீரபத்திரரும் அன்று உங்களுடன் வருவார். இது சத்தியமான ஒன்று, இது நிதர்சனமான ஒன்று, நடைமுறையில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த வருடம் அற்புதமான ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற வேண்டும். உங்களுடைய இல்லத்திலே, தொழிற்சாலைகளிலே, உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலே என்ன வேலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு போயிட்டு
அந்த காரியத்தில் ஈடுபாடு பண்ணுங்கோ. சத்சங்கமாக செய்யும்பொழுது பலன்களோ கோடி கோடி. கூட்டம் கூட்டமாக எதுக்கோ போகிறோம். இந்த இறைவனை வணங்க கூட்டம் கூட்டமாக நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் திருக்கரங்களினால் நீங்கள் கொடுக்கின்ற தான தர்மங்களிலே நீங்கள் பங்கு பெறும்போது கிடைக்கின்ற தர்மத்தினுடைய சக்தி உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய ஊரிலே, நீங்கள் செல்லும் இடங்களெல்லாம் நிறைந்திருக்கும். வாங்கோ நீங்கள் தான் வரணும் அப்படி என்று சொல்லும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறப்புகின்றீர்கள். அதனால் திருக்கழுக்குன்றத்திலே வேத சக்திகள், வேத மறைகளை ஓதுவதும் சிறந்த நல் பலன்களை தரும். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல.